அங்க சென்னை பெருவெள்ளத்துல, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டம் பெருவெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட பொழுது இந்த நாட்டின் பிரதமர் எனது குடும்பம்னு பேசக்கூடிய நாரவாய் நரேந்திர மோடி எங்கய்யா போனீங்க? அன்னைக்கு வந்து நாங்கள் தத்தளிக்கும் பொழுது எங்கள் பிள்ளைகளுக்கு பால் வாங்கி கொடுக்க முடியாம, பிஸ்கட் வாங்கி கொடுக்க முடியாம, சோத்துக்கு வழி இல்லாம நாங்க தெருவில் நின்ற பொழுது வராத இந்த நாட்டின் பிரதமர் இன்னைக்கு தேர்தலில் ஓட்டு பிச்சை எடுக்கிறதுக்கு இங்க வர்றீங்க. எனது இந்தியா எனது குடும்பம் சொன்னா இங்க இருக்கிற மக்கள் ஏமாந்து உங்களுக்கு வாக்களிச்சுவாங்களா? பாரு, அண்ணாமலையை கூட்டு வந்தாலும் சரி, இல்ல நீ ஆளுநர் ஆர்.என். ரவியை கூட்டு வந்தாலும் சரி, தமிழிசை சவுந்தரராஜனை கூட்டு வந்தாலும் சரி, நீ இங்கிட்டு வச்சிருக்க குஷ்பு நமிதா, நீ யாரை கூட்டிட்டு வந்து இங்க தமிழ்நாட்டில் ஆட்டம் போட்டாலும் தமிழ்நாட்டில் தாமரை ஒரு பொழுதும் மயிர்ல கூட மலராது. இதுல நாங்க உறுதியா இருக்கிறோம். பாஜக எதுக்குங்க இந்த மண்ணுக்கு 10,000 கோடி 6,500 கோடியை தேர்தல் பத்திரத்துல திருட்டுத்தனமா, அது முதல்ல மொல்ல மாதிரி தனம் பண்றவன், முடிச்ச வைக்க தனம் பண்றவன் தனித்தனியா இருந்தான். இப்ப எல்லாரும் சேர்ந்து ஒரு கட்சி வச்சிருக்கான், அதுதான் பாரதிய ஜனதா கட்சி. சாலை போடுறதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறோம்னா அந்த கான்ட்ராக்ட் எடுக்கக்கூடிய கான்ட்ராக்டர் எம்எல்ஏக்கு, பாராளுமன்ற உறுப்பினருக்கு, அமைச்சருக்கு, இவங்களுக்கெல்லாம் லஞ்சம் கொடுப்பாரு. அந்த லஞ்ச பணத்தை லீகலா உனக்கு கான்ட்ராக்ட் வேணுமா, உனக்கு வேற ஏதாவது திட்டங்கள் நீ செயல்படுத்தணுமா, புதிய தொழிற்சாலை கட்டணுமா, உனக்கு எல்லாத்துக்கும் நான் அனுமதி தர்றேன், எனக்கு காசு கொடுத்துறேன்னு லீகலா பாஜக தேர்தல் பத்திரத்தை 6,500 கோடி வாங்கியிருக்கு. அந்த 6,500 கோடி யாருடைய பணம்? வேதாந்தா நிறுவனம் கொடுக்குது. இங்க தமிழ்நாட்டில் லாட்டரி வித்த லாட்டரி மார்டின், பாகிஸ்தானை சார்ந்த நிறுவனம், இந்தியாவில் இருக்கிற பிற நிறுவனங்கள், அந்த நிறுவனத்திட்டையும் எப்படி முறைப்படி இந்த அனுமதி கொடுக்குறேன்னு கேட்டு பெறல. ஐடி ரைடு விட்டு, அமலாக்கத்துறை ரைடு விட்டு, அவங்களை பயமுறுத்தி அச்சுறுத்தி அவங்கள்ட்ட இருந்து காசு வாங்கி இந்த பாஜக கட்சி இன்னைக்கு சோறு தின்னுகிட்டு இருக்கு. இப்படி பொழைக்கிறதுக்கு பதிலா மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்ல முன்னாடி கக்கூசுக்கு முன்னாடி உட்கார்ந்தா எல்லாரும் சில்லறை போடுவான். அந்த காசை வாங்கி அதுல சோத்த வாங்கி திங்க வேண்டியதானே இந்த பாஜகவினர். ஸ்டெர்லைட்ல வேதாந்தா நிறுவனத்தால எங்களுடைய தூத்துக்குடி மாவட்டத்தில் எங்களுடைய தாய்மார்கள் உடம்புல கேன்சர், புற்றுநோய் வருது. அங்க நிலத்தடி நீர் நஞ்சாயிருச்சு. இது எல்லாம் தெரிந்து மக்கள் போராடி 100 நாள் அந்த ஆலையை தடுத்து நிறுத்தி போராட்டம் பண்ணி அதை மூட வச்சா, அந்த வேதாந்தா நிறுவனத்திலிருந்து காசு வாங்கி திங்கிற அப்படின்னா உங்களை எப்படி இந்த நாட்டின் பிரதமராக ஏற்றுக்கொள்வது? எப்படி எங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தராக ஏற்றுக்கொள்வது? இதுக்கு ஐயா மோடியோ அண்ணாமலையோ பதில் சொல்லுவாங்களா? ஸ்டெர்லைட் ஆலை இல்லைன்னா எப்படிங்க காப்பர் வருங்கிற? காப்பர் இருந்தா மின்சாரம் அப்பதானே வருங்கிற? காப்பர் இருந்தா மின்சாரம் வரும். எங்களுக்கு சோறு எங்க இருந்து வரும்? எங்களுக்கு நீர் எங்க இருந்து வரும்? அது நிலத்துல இருந்து தானே வரணும். எங்களுக்கு சோத்து இந்த நிலத்துல இருந்து தானே விவசாயம் பண்ணணும். விவசாயிகள் டெல்லியில போராடுறான். 6 மாசம் வேளாண் சட்டங்களை எடுத்து போராடணும். அன்னைக்கு எனது இந்தியா எனது குடும்பம்னு போய் என்னுடைய விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க அப்படின்னு நாட்டின் பிரதமர் மோடி போய் கேட்டாரா? அன்னைக்கு பிரியங்கா சோப்ராவுக்கு கல்யாணம் இங்க இருந்து லண்டன் வரைக்கும் போக தெரிந்த இந்த முட்டாள்களுக்கு இங்க விவசாயிகள் போராடும் பொழுது அவங்களுடைய போராட்டத்தை என்னன்னு கேட்கறதுக்கு வாய் வரலன்னா இவர்கள் எதுக்கு இந்த நாட்டுக்கு? கச்சத்தீவு பறி போயிருச்சான். இன்னைக்கு பேசுறாரு மோடி. கச்சத்தீவை கொடுத்தது ரொம்ப வருத்தமா இருக்குங்க, நான் ரொம்ப கஷ்டப்படுறேங்க. காங்கிரசும் திமுகவும் சேர்ந்து இப்படி தார வாத்துட்டாங்களே. ஏன் 10 வருஷமா நான் முட்டைக்கு மயிறு பிடிங்கிட்டு இருந்தீங்களா மிஸ்டர் பாரத பிரதமர்? 10 வருஷமா எங்க போனீங்க? 10 வருஷம் நீங்கள் தானே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கீங்க. கச்சத்தீவு என்ன இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்ததா? இல்ல நேற்று நைட்டு இரவா எப்படி சமத்துவ மக்கள் கட்சி ஐயா சரத்குமார் வந்து உங்க கூட சேர்ந்தாரோ அந்த மாதிரி நைட்டோட நைட்டா கச்சத்தீவை இலங்கைக்கு சேர்த்துட்டாங்களா? 1974 கச்சத்தீவு கொடுக்கப்பட்டது. அன்றிலிருந்து இன்று வரை மீனவர்கள் 800க்கும் மேற்பட்டவன் சுட்டுக் கொல்லப்பட்டான். அன்னைக்கெல்லாம் மோடிக்கு தெரியாது கச்சத்தீவை காங்கிரஸ் தான் தூக்கி கொடுத்துச்சுன்னு. தேர்தல் நேரம் வந்த உடனே தமிழர்கள் மீது பாசம் வருது. கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி 8 மீனவனை கைது பண்ணியிருக்கிறான். அதுல 2 மீனவருக்கு 6 மாத சிறை தண்டனை கொடுத்திருக்கான் நாட்டின் பிரதமர் மோடி. எனது இந்தியா எனது குடும்பம்னு பேசுற இந்த வாய் எங்களுடைய நாட்டு மீனவனை நீ ஏன் கைது பண்ணியிருக்கிற? அவனை விடு. கச்சத்தீவுல வலையை உலர்த்துகின்ற, மீன் பிடிக்கின்ற, அங்க இருக்கிற விழாக்கள்ல பங்கேற்கிற அத்தனை உரிமைகளும் இந்தியாவில் இருக்கக்கூடிய குடிமக்களுக்கு இருக்குன்னு நாட்டின் பிரதமர் மோடி இலங்கை அரசாங்கத்தை கண்டிச்சதுண்டா? இலங்கை அரசாங்கத்தை கேள்வி கேட்டதுண்டா? எதுவுமே செய்யல. ஆனா அவர் பாரத பிரதமர், அவர் பெரிய ஆளு. என்ன பெரிய ஆளு? அப்படி என்ன பெருசா புடுங்கி கிழிச்சிட்டாரு? இதுவரை புடுங்கிய ஆணிகள் என்ன? ஏதாவது ஒண்ணு இருக்கா? பொருளாதாரம் இருக்கா? 2 கோடி இளைஞர்களுக்கு வருஷத்துக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன்னாரு. 20 கோடி பேருக்கு கொடுத்திருக்கணும். 2 லட்சம் பேருக்கு கொடுத்திருக்காரா? எந்த ஆதாரமும் இல்ல. சும்மா வாய்க்கு வந்ததை அடிச்சு வருது. இந்த தேர்தலில் 15 லட்சம் ரூபாய் போடுன்னு சொல்லி ஐயா மோடி சொல்றாரு. அப்ப அதை வந்து பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, ஐயா 15 லட்சம் ரூபாய் போடுவேன்னு சொன்னீங்களே, ஏங்க அந்த 15 லட்சம் ரூபாய் போடலன்னு கேட்டு அமித்ஷா கேட்கிறாங்க. அமித்ஷா சொல்றாரு, நம்பிட்டியாத
நான் சும்மா அந்த சின்ன பிள்ளையில பலூன் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலா ஏமாத்தி பஞ்சு மிட்டாய் வாங்கி கொடுத்து போவோம்ல, அந்த மாதிரி ஏமாத்துறதுக்கு சும்மா தேர்தல் ஜூம்லாக்கு சும்மா அவ்வளவாய்க்கு சொன்னங்க. நீங்க நம்பி ஓட்ட போட்டா அதுக்கு நான் என்ன பண்றது? அமித்ஷா சொல்றாரு. நிதின் கட்கரி அவர் என்ன சொல்றாரு? எங்களுக்கு என்ன கனவாங்க கண்டோம், சும்மா சொல்லி விட்டோம், இந்த மக்கள் அதை நம்பி எங்களுக்கு ஓட்ட போட்டாங்க, நாங்க என்ன பண்றது அப்படின்னு அவன் சொல்றான். அப்ப தேர்தல் வாக்குறுதிகளை பொய்யாக கொடுத்து இன்னைக்கு பெண்களுக்கு சிலிண்டர் விலை 100 ரூபாய் மானியம் கொடுக்கிறாரு மோடி. 100 ரூபாய் கேஸ் சிலிண்டர் விலை 200 ரூபாய் குறையுது. ஏன் 1300 ரூபாய்க்கு விற்கிறது 200 ரூபாய் இன்னைக்கு குறைக்கிற நீங்க கேட்டா காரணம் சொல்றாரு நாட்டின் பிரதமர் மோடி. நாங்க பெண்கள் தினத்துக்காக இந்த ஸ்பெஷல் ஆஃபரை கொடுக்கிறோம். பெண்கள் தினம் இன்னைக்கு தான் வந்துச்சா? 10 வருஷமா பெண்கள் தினம் வரல. அன்னைக்கெல்லாம் கேஸ் விலையை குறைக்க தெரியாத நாட்டின் பிரதமர் மோடிக்கு இன்னைக்கு பாசம் வருது. தேர்தல் எல்லாம் அற்ப வாக்குக்கு. சரி, அவங்க தான் கூறுகட்ட குக்கரா இருக்காங்க. அவங்க இந்த பாராளுமன்றத்தில் எதையுமே நமக்கு செய்யல அப்படின்னு இங்க தமிழ்நாட்டில் இந்த அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்டா இந்த அரசாங்கம் அந்த பாஜகவை பார்த்து கேள்வி கேட்குது. அப்புறம் நாங்க தான் கேட்கிறோம், அப்புறம் நீங்க எதுக்குடா? இங்க திமுக எதுக்கு, காங்கிரஸ் எதற்கு? அண்ணாமலை ஒரு தனிநபரை இவங்களால சமாளிக்க முடியல. அண்ணாமலைங்கிற நம்ம மனித புனிதர் மாதிரி அவர் என்னமோ ஐபிஎஸ் படிச்சாரு. உண்மையிலுமே அண்ணாமலை ஐபிஎஸ் படிச்சிருக்கிறாரா? யாராவது மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. இந்தியாவுக்கு எப்பங்க விடுதலை அடைஞ்சது? இந்தியாவுக்கு எப்ப விடுதலை அடைஞ்சது? சும்மா சொல்லுங்க. 47 உங்களுக்கு எல்லாம் தெரியுது. ஐபிஎஸ் படிச்ச அண்ணாமலைக்கு தெரியல. 1967 வெள்ளக்கார ஆட்சி காலத்துல சத்ரபதி சிவாஜி தமிழ்நாட்டுக்கு படையெடுத்து வந்தாருன்னு பேசியிருக்கிறார். ஆதாரம் எங்கள்கிட்ட இருக்கு. 3வது பிள்ளைய கேட்டா சொல்ல 1947 இந்தியா விடுதலை அடைஞ்சிருச்சுன்னு. இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாத அண்ணாமலை ஐபிஎஸ் எப்படி படிச்சிருப்பாரு? சரி, இது கூட மாத்தி சொல்லியிருப்பாரு, வருஷத்தை மறந்துட்டாருன்னு விட்டலாம். ஒரு பேட்டி தனியார் தொலைக்காட்சிக்கு கொடுத்த பேட்டியில அண்ணாமலை பேசிட்டு இருக்கும்போது சொல்றாரு, கதர் ஆடையை உடுத்த சொல்லி இந்திய நாட்டினுடைய பிரதமர், முதல் பிரதமர் காந்தி சொன்னாருங்கிறார். காந்தி என்னைக்கு இந்தியாவுக்கு பிரதமரா இருந்தாரு? நீ மகப்பேறு இது பாத்தியா? பேர்காலம் பாத்தியா? நாட்டின் பிரதமராக என்னைக்கிடா இருந்தாரு காந்தி? இந்த அடிப்படை கூட இல்லாத அவரு ஐபிஎஸ் படிச்சிருக்காரு. மெத்த படிச்சவர் மயிர புடுங்கினாரு. தமிழ்நாட்டுக்கு சொந்த அங்க கர்நாடகால இருக்கும் பொழுது இதே ஐயா அண்ணாமலை மரியாதையா பேசுறேங்க. அண்ணனா என்னன்னா அண்ணனா போயிட்டான், மூளை கொஞ்சம் வேலை செய்யல, வெயில் அடிச்சதுன்னு வைங்களேன், மூளை ஒழுகி கால் வழியா வெளியே வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு விசித்திர நோய் கொண்ட ஒரு பிராணி தான் அண்ணாமலை. அந்த அண்ணாமலை கிட்ட நாங்க ஒண்ணு கேட்கிறோம். நீ கர்நாடகால காவல்துறையில வேலை பார்க்கும் போது அங்க என்ன சொன்ன? அது இங்க ஒண்ணு சொல்றது, அங்க ஒண்ணு சொல்றது. அங்க இருக்கும்போது காவிரி நோடு இல்ல, கர்நாடகா நோடு இல்ல, டில் டெத் பிரவுடு கன்னடிக்கா. அங்க இங்க வந்தோன்ன நானும் பச்சை தமிழ் தான் தெரியுமா? சரி, பச்சை தமிழ் அண்ணாமலை காவிரியில ஒரு சொம்புல தண்ணி வாங்கிட்டு வர முடியுமா உன்னால? அது முடியாதுன்னா நீ எதுக்கு இந்த நாட்டுக்கு? சரி, இவங்க எல்லாம் அண்ணாமலை இந்த மாதிரி பாஜக இவங்க எல்லாம் விட்டலாம். இங்க திமுக காங்கிரஸ் இந்த ரெண்டு லூசுகளும் சேர்ந்த ஆட்சி அதிகாரத்துக்கு போறாங்களாம். இந்தியா கூட்டணியா வெல்ல வைக்கணுமா? மாநில உரிமைகளை மீட்டுவோம், மாநில தன்னாட்சி உரிமைகளை காத்திடுவோம் அப்படின்னு இவர்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. இப்ப இவர்கள்ட்ட நம்ம கேட்கிறோம், மாநில உரிமையை பறி கொடுத்தது யாரு? யாருகிட்ட பறி கொடுத்தீங்க? எதற்காக நீங்க பறி கொடுத்தீங்க? அப்ப பறி கொடுக்கும் பொழுது காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருந்துச்சு. பறி கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். அப்ப மாநில உரிமையை யாருக்கிட்ட நீங்க அடகு வச்சீங்களோ, யாருக்கிட்ட கொண்டு போய் கொடுத்தீங்களோ அவங்கள்ட்டே நாங்க மீட்போம் சொல்றது இது நாடகமா தெரியல? 1976 இதே இந்த மாநில உரிமை கல்வி இங்க மாநில உரிமையில் இருந்துச்சு. அதை மத்திய பட்டியலுக்கு கொண்டு போனது இதே காங்கிரஸ், அம்மையார் இந்திரா காந்தி. இதே மருத்துவம் இங்க மாநில பட்டியல இருந்த பொது பட்டியலுக்கு கொண்டு போனது இதே காங்கிரஸ். நீட் சிக்கலுக்கு கையெழுத்து போட்டு நீட்டை முதல்ல கொண்டு வந்தது இதே காங்கிரஸ். சிஏஏ சட்டத்தை போட்டது காங்கிரஸ், என்பிஆர் சட்டத்தை கொண்டு வந்தது காங்கிரஸ், என்ஆர்சி சட்டத்தை கொண்டு வந்தது காங்கிரஸ், ஃபாரஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்டை கொண்டு வந்தது காங்கிரஸ், இந்த வேளாண் சட்டத்தை கொண்டு வந்தது காங்கிரஸ், எல்லா தீங்கையும் செய்தது காங்கிரஸ். அந்த காங்கிரஸ் கூட கூட்டணியில் இருந்துகிட்டு மாநில உரிமையை மீட்டுவோம் நாடகம். அதுல உதயநிதி ஸ்டாலின் அந்த நாடகத்தினுடைய தலைமகன் மாமன்னன் படத்துல நடிச்சு அவர் அப்படியே பெரிய நடிப்பு திலகமாயிட்டாரு. நாட்டு மக்கள்கிட்ட இன்னைக்கு நடிக்க வந்துட்டாரு. ஒவ்வொரு தெருவா வந்து பேசுறாரு. ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதியிலையும் நீங்க திமுக கூட்டணியை வெல்ல வச்சுட்டா மாசத்துல 2 நாள் ஒதுக்கி நான் திமுக இங்க வேலை செய்வேன் உங்களுக்கு.
எனக்கு தெரிஞ்சு மாசத்துல 30 நாள் 31 நாள் தான். பிப்ரவரி மாசம் 28 நாள், 4 வருஷத்துக்கு ஒரு தடவை 29 நாள், 40 நாடாளுமன்ற தொகுதி இருக்கு. மாசத்துல 2 நாள் ஒதுக்குனீங்கன்னா நீங்க 80 நாள் ஒதுக்கணும். மாசத்துக்கு 80 நாளா மிஸ்டர் உதயநிதி? 80 நாள் இருக்கா? 80 நாள் நீங்க எப்படி போய் வேலை பார்ப்பீங்க? சரி, 80 நாள் நீங்க போய் வேலை பார்க்குறீங்க. அப்ப பாராளுமன்ற உறுப்பினருடைய வேலை என்ன? இந்த பாராளுமன்றத்தில் நிக்கிற எங்க அண்ணன் ஆ ராசா இதுவரை இந்த தொகுதி பக்கம் வந்திருக்காரா? நாடாளுமன்றத்தில் பேசுவாரு, அங்க போய் எப்படி பேசுறாரு? சார் சார் வெயிட் 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 1 minute, திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். சார் 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 இன் 1967 சார் 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 இப்படியா பேசுறது? நாடாளுமன்றத்தில் முழங்கணும்ல. தமிழர் உரிமைகளுக்காக, தமிழர் நிலத்திற்காக, எங்களுடைய உரிமைக்காக நீங்க போராடி இருக்கணும்ல. கை கட்டுற தூரத்தில், எட்டி பார்க்கிற தூரத்தில் இருக்குங்க ஊட்டி. ஊட்டி கேரட்டுக்கு பேட்டன் ரைட் வாங்கி கொடுத்துருக்காங்க. இத்தனை வருஷமா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறானே, எங்களுடைய ஊட்டிக்கு பேட்டன் ரைட், கேரட்டுக்கு வாங்கி கொடுத்துருக்கானா? வேம்புக்கு பேட்டன் ரைட் நம்ம செய்வோம். இதுக்கு முன்னாடி வாக்களித்த அந்த மக்கள்கிட்ட கேள்வி கேட்க வேண்டியது இருக்குல்ல. எதை நம்பி எங்க அண்ணன் ஆராசாவை அனுப்புனீங்க? நீலகிரியில போய் பாருங்க அவர் வீடு எங்க இருக்குன்னு. நான் பார்த்திருக்கேன். ஒரு வீடு எங்க தெரியுமா இருக்கு? சாராய குடோனுக்கு பக்கத்துல. ஏன்னா சாராய விற்கிற ஆட்சிக்கு சாராயத்து பக்கத்திலேயே இருக்கணும், 24 hours போதையிலேயே இருக்கணும். அதுக்காக அங்க வீடா? பாராளுமன்ற வீட்டுக்கு, அந்த வீட்டுக்கு இதுவரை அண்ணன் ஆராசா வந்திருக்கிறாரா? அப்ப யாரை தேர்ந்தெடுக்கிறோம்னு தெளிவாக தேர்ந்தெடுங்க. இந்த தேர்தலில் இந்த நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக விவசாயிய களத்தில் நிறுத்தியிருக்கோம். எப்படி பயிரிட்டு, எப்படி விவசாயி தானே பயிரிட்டு தானே நீர் பாய்ச்சி தானே அறுவடை செய்வானோ, அது போல நாங்களே உங்க இடத்துல கருத்தை சொல்லி ஒரு விவசாயியை இந்த களத்தில் நிறுத்தியிருக்கோம். அவரே பயிரிட்டு, அவரே தண்ணி ஊத்தி, அவரே அறுவடை செய்யறதுக்கு காத்திருக்காரு. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒளிவாங்கிய சின்னத்தில் அண்ணன் ஜெயக்குமார் அவர்களுக்கு வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுங்கள். உங்களுக்கான விடிவு பிறக்கும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர். உலக தமிழர்களின் ஒற்றை நம்பிக்கை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் உங்களோடு.